குட் மார்னிங் ஜூனியர். குட் மார்னிங் சீனியர். வணக்கம். அடுத்து நீங்கள் ஒரு கதையை பார்க்க போகிறீங்க. அந்த கதையினுடைய முடிவில் ஒரு சேலஞ்ச் இருக்கும். அந்த சேலஞ்சை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுங்க. Water and Thief. ஒரு நாள் மாலை நேரம் தெனாலிராமனும் அவர் மனைவியும் வீட்டின் தோட்டத்தில் அமர்ந்திருந்தார்கள். எங்க செடியெல்லாம் காஞ்சு போச்சுங்க. ஆமாம், ரொம்ப காஞ்சி தான் போயிருக்கு. கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து செடிக்கெல்லாம் கொட்டணும். கிணத்துல தண்ணி ரொம்ப ஆழமாக இருக்கே. வேற ஏதாவது ஆள்காரங்களை வச்சு தாங்க கொட்டணும். அப்பதான் செடியெல்லாம் காயாம இருக்கும். அதுக்கு ரொம்ப செலவாகுமே. வேற வழி இல்லைங்க, செஞ்சுதான் ஆகணும். இல்லைன்னா செடியெல்லாம் பாழா போயிடும். ஏற்கனவே காஞ்சு போச்சு பாருங்க. சரி, அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுறேன். சீக்கிரம் செஞ்சிருங்க. அதுக்கு கொஞ்சம் செலவாகும். இப்போ இருக்கிற கஷ்ட காலத்தில் புதுசாக செலவை இழுத்து விட வேண்டாமேன்னு பார்க்குறேன். இல்லைங்க, இதை மட்டும் பண்ணிருங்களேன். சரி, செய்கிறேன். அன்று இரவு தெனாலிராமன் பொழுதுபோக்காக தன் வீட்டு வாசலில் நடந்து கொண்டிருந்தார். அழகான நிலவு காய்ந்து கொண்டிருந்தது. அப்போது 2 திருடர்கள் தெனாலிராமன் வீட்டில் அருகில் இருந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். தெனாலிராமன் மரத்தின் பின் ஒளிந்து கொண்டார். டேய், இன்னைக்கு ராத்திரி எப்படியாவது தெனாலிராமன் வீட்டுக்குள்ளே பூந்துணுண்டா. தெனாலிராமனே ஒரு விகட கவி, அவன்கிட்ட பணம் இருக்குமா? நிறைய வச்சிருக்கான். அரசர்கிட்ட செல்வாக்கா இருக்கான்டா. நிறைய பணம் வச்சிருக்கான். வைரம், வெள்ளி, எல்லா பரிசு பொருளும் வச்சிருக்கான். அவன் வீட்டுக்குள்ளே பூந்து எல்லாத்தையும் அடிச்சுன்னு வந்துட வேண்டியதுதான். சரிடா, நாளைக்கு ராத்திரி அவன் வீட்டுக்குள்ளே பூந்துடும். மறுநாள் பொழுது விடிந்தது. மாலை நேரமும் வந்தது. தெனாலிராமன் அந்த திருடர்களுக்காக காத்து கொண்டிருந்தார். திருடர்கள் மெதுவாக பதுங்கி பதுங்கி அவர் வீட்டின் பின்னால் வந்து நின்றனர். தேவி, இன்னைக்கு நாம் ராத்திரி சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் தங்கலான் இருக்கேன். சரிங்க, போகலாங்க. ஆனால் ஊரில் திருட்டு பயம் ஜாஸ்தியாக போச்சு. நம்ம வீட்டில் இருக்கிற தங்கம், வெள்ளி, வைரம் எல்லாத்தையும் மூட்டையாக கட்டு, கிணத்துக்குள்ளே போட்டு போயிடலாம். நம்ம வீட்டில் இதெல்லாம் ஏதுங்க? அடைச்ச, என்ன நீ சொல்கிற? அங்கே இருக்கு பாரு தங்க கட்டி, இங்கே இருக்கு பாரு வைரம், வைடூரியம், எல்லாத்தையும் கொண்டு வா, மூட்டையாக கட்டு. சரிங்க, எல்லாத்தையும் மூட்டை கட்டிடுறேன். தெனாலிராமனும் அவர் மனைவியும் வீட்டை பூட்டிவிட்டு வெளியே சென்றனர். டேய், தெனாலிராமன் ரொம்ப புத்திசாலிடா. அவன் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு போய் கிணத்துல போட்டான். நாம் கிணத்துலேயும் திருடின்னு போயிடுவோம். வா. ஏய், கிணத்துல நிறைய தண்ணி இருக்கே. கொஞ்சம் தான் இருக்குது. எல்லாத்தையும் இறச்சிருவோம். அதுக்கப்புறம் அந்த மூட்டையை எடுத்துருவோம். ராத்திரியெல்லாம் ஆயிடுமேடா. பரவாயில்ல, வைரம் வைடூரியெல்லாம் கிடைக்குதுல்ல. நீ கொஞ்சம் இற, நான் கொஞ்சம் இறைச்சி விட்றேன். செய். இருவரும் ராத்திரி முழுவதும் தண்ணீரை இறைத்தார்கள். மறுநாள் பொழுது விடிந்தது. 2 திருடர்களும் மிகுந்த சிரமப்பட்டு ஒரு மூட்டையை கிணத்திலிருந்து வெளியே எடுத்தார்கள். டேய், என்னடா இது? வெறும் கல்லு தான் இருக்கு. ஆமாண்டா, வெறும் கல்லு தான் இருக்கு. தங்கம் வயிறெல்லாம் எங்கடா போச்சு? இதே மூட்டையை தானே தண்ணியில் போட்டாரு தெனாலிராமன். ஆமாம், நான் கூட பார்த்தேன். இதே மூட்டையை தான் தண்ணியில் போட்டார். ஏன் அதுக்குள்ளே வெறும் கல்லாக இருக்கு? டேய், எங்கேயோ ஏமாந்து போயிட்டோம்டா. அப்போது தெனாலிராமன் 2 காவலாளிகளுடன் வந்தார். காவலாளிகளே, இந்த மரியாதைக்குரிய திருடர்களை கைது செய்யுங்கள். காவலாளிகள் 2 திருடர்களையும்
பிடித்து கொண்டனர். என் மரியாதைக்குரிய திருடர்களே, உங்களுக்கு மிகுந்த நன்றி. என்னய்யா சொல்கிறீங்க? எனது தோட்டம் முழுவதும் தண்ணி இல்லாமல் காய்ந்து விட்டது. கிணற்றிலிருந்து தண்ணீரை எடுத்து நீர் பாய்ச்ச வேண்டும். எனக்கு பதிலாக ராத்திரியெல்லாம் அதை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். உங்களுக்கு நன்றி கூற வேண்டாமா? ஐயோ, மோசம் போனோமே, ராத்திரியெல்லாம் தண்ணி இறைச்சோமே. அந்த திருடர்களை காவலாளிகள் கைது செய்து அழைத்துச் சென்றார்கள். தெனாலிராமன் தோட்டம் அழகாக பூத்து குலுங்கியது.